குட் மார்னிங் வெஸ்டீஜியன்ஸ். உங்களை எல்லாரையும் இன்னைக்கு இந்த ட்ரைனிங்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அடுத்த 45 மினிட்ஸ் நீங்க கண்டிப்பா நான் சொல்ற நிறைய விஷயங்களை உள்வாங்குவீங்கன்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் அந்த 45 மினிட்ஸ் ஒரு காலி டம்ளர் மாதிரி இருக்கணும். ஏன் காலி டம்ளர் மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஒரு டம்ளர்ல தண்ணி ஊற்றி வச்சிடறோம். அந்த தண்ணி ஊற்றி வச்ச டம்ளர்ல திரும்ப தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது நிறைஞ்சு கீழே போயிடும். ஆனா அதே இது ஒரு காலி டம்ளர்ல தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா அந்த டம்ளர்ல தண்ணி நிறையும். அதுபோல அடுத்த 45 மினிட்ஸ் நல்ல தனியா உட்காந்து என்ன சொல்றோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆழ்ந்து கவனிக்கிறப்ப தான் நமக்கு கண்டிப்பா சொல்ற விஷயங்கள் நமக்குள்ள போகும். அதனால கண்டிப்பா அடுத்த 45 மினிட்ஸ் நீங்க அத்தனை பேரும் ஒரு காலி டம்ளர் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் பாலசுப்ரமணி. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். வெஸ்டீஜில் விஎம்சிஎம் மெம்பராக இருக்கேன். இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் 10 இயர்ஸ் ஆச்சு. இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நான் வந்து முதல் மாதம் என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபாய். அதிகபட்சமாக வெஸ்டீஜில் என்னோட இன்கம் 13 lakhs ப்ளஸ் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணுறப்ப என்ன மனநிலை இருந்துச்சோ அதே மனநிலையோட இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய சக்ஸஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 45 மினிட்ஸ் நம்மளோட வெஸ்டீஜ் கம்பெனி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீலங்காவில் கொழும்புல எக்ஸலண்ட்டாக வந்து ஆனிவர்சரி ஃபங்க்ஷனை கொண்டாடினாங்க. அதில் நிறைய நமக்கு இன்கம் பெருசாக்குறதுக்கான நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதனால ஒரு 45 மினிட்ஸ் என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நம்மளும் இது மாதிரி நல்லா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ண தோணும். அதனால கண்டிப்பாக நீங்கள் என் கூட ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணி 22 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நிறுவனம் சிறப்பா இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட மேனேஜ்மெண்ட் தான். நிறைய இனோவேட்டிவா திங்க் பண்ணி நமக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா புது புது விஷயங்கள் அப்பப்ப நமக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த நிறுவனம் நிறைய ப்ராடக்ட் இனோவேட்டிவா கிரியேட் பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. அதே மாதிரி நம்மளோட வருமானத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்களையும் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயும் நம்மளுடைய கம்பெனி வந்து பிவி பிவி ரேஷியோ சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. எதுக்காக? இது நமக்கு நல்லதா இல்லையா? கொஞ்சம் சீரியஸா பார்ப்போம். அதாவது நம்ம ஒவ்வொருத்தரோட இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டா இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. அதை நம்ம தடுக்கவே முடியாது. அது அரசாங்கத்தோட கையில் இருக்கு. இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், போன மாசத்து வரைக்கும் 15 ரூபாய்க்கு வித்த டீ இப்ப 20 ரூபாய்க்கு விற்கிது. அதே மாதிரி பெட்ரோல் டீசலோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அப்ப நம்ம வருமானமும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்பதான் இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவையும் பண்ண முடியும். அதனாலதான் கம்பெனி பிவி பிவி ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த இந்த நேரத்துல சொல்றதுக்கு புரியற மாதிரி சொல்றேன். ஏவே கம்பெனின்னு ஒரு கம்பெனி, ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. அவங்க 98ல வர்றப்ப ஒரு பிவி வந்து 27 ரூபாய்.
அதுக்கடுத்து 33 ரூபா பண்ணாங்க ஒரு 2 to 3 இயர்ஸ்ல. அதுக்கடுத்து 40 ரூபாய் பண்ணாங்க ஒரு பிவியோட பிரைஸ். இப்ப எவ்வளவு தெரியுங்களா? 120 rupees. 27 ரூபாய் பிவி இருக்கிறப்ப நான் 10,000 பிவி பண்றேன் அப்படின்னா 2,70,000 ரூபாய் எனக்கு ஒரு எல்ஓபி வேணும்னா. அதே இது இன்னைக்கு அவர் பண்ணணும் அப்படின்னா 10,000 into 120 12 லட்சம் ரூபாய்க்கு அவர் பிசினஸ் ஒரு லெக்ல நடக்கிறப்ப அவருக்கு எல்ஓபியா மாறும். அன்னைக்கு 2,70,000 ரூபாய், இன்னைக்கு 12 லட்சம் ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஸ்டீஜ் கம்பெனி ஆரம்பிச்சு 22 வருஷம் ஆச்சு. ஆரம்பிச்சப்ப 28, அப்புறம் 30, இப்பதான் பாத்தீங்கன்னா 33 ரூபாய் 33 பைசாவுக்கு ஒரு பிவி அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிற நீங்க நானும் எல்லாரும் என்ன யோசிக்கணும்னா, இதுவே கம்மி. ஏன்னு கேட்டா பிவியை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு ஒரு லெக்கோட வருமானமே பெருசா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 30 ரூபாய் இருக்கிறப்ப 6,000 பிவி பண்ணா உங்களுக்கு எல்ஓபி அப்படின்னா அரமௌண்ட் 18, 1,80,000 ரூபாய் டேர்ன் ஓவர். அதே இது 33 ரூபாய் அப்படிங்கும் போது 33 ரூபாய் 33 பைசானா 2 லட்சம் ரூபாய். இதே இது 3 லட்சம் ரூபாய் ஒரு லெக்ல வந்தா எல்ஓபி அப்படின்னா ஒரு லெக்கோட எல்ஓபி காசே நமக்கு மிகப்பெரிய வருமானமா இருக்கும். டபுளா இருக்கு. இப்ப வாங்குறது மாதிரி டபுள். அதனால நம்ம எல்லாரும் சந்தோஷம் தான் படணும். கம்பெனி பிவி பிவி ரேஷியோ ஏத்துனதுனால நம்ம எல்லாரோட இன்கமும் அதிகமாக போகுது. அப்ப 1:18 அப்படின்னு இருந்தத கமிஷனபிள் வேல்யூவை இப்ப 1:20 மாத்திருக்காங்க. ஒரு பிவி 30 ரூபாய் கமிஷனபிள் வேல்யூ 18 இருந்தத இப்ப 33 ரூபாய் 33 பைசான்னு மாத்திட்டு கமிஷனபிள் வேல்யூவை நமக்கு 18 ரூபாயில இருந்து 20 ரூபாயா மாத்திருக்காங்க. சொல்ல போனா 11%. 30 ரூபாயில 11% அப்படிங்கிறது 33 ரூபாய் 33 பைசா இன்க்ரீஸ் ஆனது. 18 ரூபாயில 11% அப்படிங்கிறது 2 ரூபாய். 18ல 2 ரூபாய் ஆட் பண்ணீங்கன்னா 20 ரூபாய். அப்ப நம்ம வருமானமும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். பிவி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட பே அவுட் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் போன மாசம் ஒருத்தர் கமிஷன் வாங்கியிருக்கார் அப்படின்னா அதே பிசினஸுக்கு இந்த மாசம் 10,000க்கு பதிலா 11,100 ரூபாய் வாங்குவார். ஏன்னு கேட்டா 11% பிவி பிவி ரெண்டுமே 11% அதிகப்படுத்தி இருக்கும். அப்ப 10,000 ரூபாய் இன்கம் வாங்கினவருக்கு 11,100 ரூபாய் வரும். 1 லட்சம் ரூபாய் வெஸ்டீஜ்ல போன மாசம் இன்கம் வாங்கியிருக்காரு அப்படின்னா அவருக்கு 1,11,000 ரூபாய் கிடைக்கும். இப்ப நம்ம சித்தா சிங் சார் இருக்கார், மாதம் 1 கோடி ரூபாய் ஏர்ன் பண்றாரு. அவருக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா அதே பிசினஸ் கொடுக்கிறாரு. ஆனா இன்கம் மட்டும் என்ன ஆகுதுன்னா 1 கோடிக்கு பதிலா 1 கோடியே 11 லட்சம் ரூபாய். அப்ப 11 லட்சம் ரூபாய் அவருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் கம்பெனி பிவி பிவி ரேஷியோவை 11% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க எல்லாரும் உணர்வீங்கன்னு நம்புறேன். இது நல்ல விஷயம். இப்ப நம்ம என்ன இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு போறோம். போன மாசம் 100 பிவிக்கு 100 into 30 ரூபாய் 3,000 ரூபாய் கொடுக்கறோம். வெல்னஸ் ப்ராடக்ட் வாங்கி இருக்கிறோம். 100 பிவிக்கு 3,000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப 33 ரூபாய் 33 பைசா பண்ணிருக்கிறதுனால 100 பிவி பண்ண நம்ம ஸ்டாக் பாயிண்ட் போறோம். 100 பிவிக்கு பொருள் வாங்குறப்ப பொருள் அதை விட அதிகமா கிடைக்கும். ஆனா 3,330 ரூபாய் கொடுக்கறப்பதான் நமக்கு அந்த 100 பிவி கிடைக்கும். நம்ம எல்லாரும் என்ன தப்பா நினைச்சுக்கிறோம்னா 333 ரூபாய் அதிகமாயிருச்சு பிரைஸ். நல்லா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னத்துல ஆட் பண்ணிருக்காங்கன்னா உங்களோட பிவிய 30 ரூபாயில இருந்ததை 33 ரூபாய் 33 பைசா பண்ணதுனாலதான் நீங்க 3,000 ரூபாய்க்கு 100 பிவி பண்ண நீங்க இப்ப 3,333 ரூபாய் கொடுத்து
100 பிவி பண்றீங்க. இதனால நம்மளோட 11% கமிஷன் எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணர்ந்துக்கணும். நம்ம தவறா திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா 333 ரூபாய்க்கு இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிவி இன்க்ரீஸ் பண்ணதுனால அதோட பொருளும் அதிகமா தான் கிடைக்க போகுது, பிவியும் உங்களுக்கு அதிகமா தான் பிவியும் அதிகமா தான் வரப்போகுது. 18க்கு பதிலா 20 ரூபாய் கொடுக்க போறாங்க பிவி. அப்ப கமிஷன் கூட போகுது. கண்டிப்பா பிவி பத்தி உங்களால புரிஞ்சிருக்க முடியும் நம்புறேன். அடுத்த விஷயத்துக்கு நம்ம போவோம். அடுத்து முக்கியமான விஷயம், ரிவைஸ்டு, அதாவது யார் யாருக்கு பிவியை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ச் டைரக்டருக்கு டீம் பில்டிங் போனஸ் அப்படிங்கிற புது போனஸ் கொண்டு வந்திருந்தாங்க கம்பெனி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்ப நமக்கு எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2600 பிவி வச்சிருப்பாங்க. இப்ப ஒரு பிரான்ச் டைரக்டர் 3000 பிவி மெயின்டைன் பண்ணாருன்னா அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீம் பில்டிங் போனஸ், டைரக்டர் போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு சில்வர் டைரக்டர் 2100 பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப 2400 பண்ணணும். கோல்டு டைரக்டர் 2000 பிவி பண்ணணும். இது இப்ப புதுசா வச்சிருக்கிறது. இந்த மாசத்துல இருந்து இத மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்கள் மெயின்டைன் பண்ணணும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாருமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 2 ரோல் பண்ணுவோம். ஒன்னு அப்லைன் ரோல், இன்னொன்னு வந்து டவுன்லைன் ரோல். இதை மறக்கக்கூடாது. அப்லைனாவும் இருப்போம், டவுன்லைனாவும் இருப்போம். நம்ம இந்த பிசினஸ்குள்ள வர்றப்ப ஒரு நபருக்கு டவுன்லைனா வரும். நம்ம வந்து டைரக்டரா மெயின்டைன் பண்றப்ப 3000 பிவி, முதல்ல 4500 பிவி, 5500 பிவிக்கு போவோம், 16% வருவோம். அடுத்து எவரி மந்த் 3000 பிவி முதல்ல மெயின்டைன் பண்ணுவோம், நமக்கு கமிஷன் வரும். அதுக்கடுத்து நம்ம சில்வர் டைரக்டர் ஆகணும்னு நினைப்போம். அப்ப நமக்கு கீழே ஒருத்தர், நம்ம டவுன்லைன், நம்ம இப்ப அப்ளைனா இருப்போம், அவர் 3000 பிவி வருவார். நம்ம அவர் இல்லாம மீதி லெக்ல 2400 காமிக்கிறப்ப நம்ம சில்வர் ஆகும். அதுக்கு அடுத்த மாசம் நம்ம 2400 காமிச்சு சில்வர் ஆனாலும் கூட நமக்கு கீழே ஒரு சில்வர், அதுக்கு கீழே ஒரு டைரக்டர் வரும் பொழுது நம்ம இப்ப எதுக்கு எலிஜிபிள் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தா எல்ஓபி அப்படிங்கிற விஷயத்துக்கு எலிஜிபிள் ஆகும். எல்ஓபிக்கு எலிஜிபிள் ஆகிறப்ப ஒரு பிரான்ச் டைரக்ட், ஒரு சில்வர் டைரக்டரும் ஒரு பிரான்ச் டைரக்டரும் 1 by 1 நம்ம கீழே இருக்கிறப்ப தான் அந்த லெக் வந்து எல்ஓபி லெக்கா கன்வெர்ட் ஆகும். அப்ப 3000 பிளஸ் 2400 5400 பிவி நமக்கு இதுல வர்றதுனாலதான் நம்ம என்ன ஆக போறோம், எல்ஓபிக்கான பிவிய கொண்டு வர முடியும். யோசிச்சு பாருங்க, 5625 பிவி வந்தா அது எல்ஓபி லெக்னு வச்சிருக்கோம் வெஸ்டிஜோட மார்க்கெட்டிங் பிளான்ல. ஒரு பிரான்ச் டைரக்டரும் ஒரு சில்வர் டைரக்டரும் சேர்ந்து நம்ம கீழே 1 by 1 வரும்போது 5400 பிவி இதுல வருதுங்கிற போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு 100 பிவி எக்ஸ்ட்ரா பண்ண வச்சோம் அப்படின்னா நமக்கு எல்ஓபி அப்படிங்கிற விஷயம் ஈஸியா கிடைக்குது. இந்த விஷயத்துக்கெல்லாம் நமக்கு இது பயன்படுறதுனாலதான் இது சூப்பரா நம்ம எல்லாரும் இதை வரவேற்று நம்ம கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இதை சீரியஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு மூலமா தான் நம்ம ஜெயிப்போம். அதனால இதை பத்தி நீங்க அவங்க கிட்ட எடுத்து சொல்லி எல்லாரையும் இந்த மாசத்துல இருந்து இந்த பிவியை மெயின்டைன் பண்ண வைங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரப்போறோம். வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் வந்து ஒரு ஹைபிரிட் பிசினஸ் பிளானை கொண்டு வந்திருக்காங்க. ஹைபிரிட் அப்படின்னா ஒரு வீரியமான, ஒரு சிறப்பு வாய்ந்த, ஒரு எக்ஸலண்டான ஒரு மார்க்கெட்டிங் பிளானை இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாசத்துல இருந்து. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங் கிளப் போனஸ் அப்படிங்கிறது, இன்னொன்னு வந்து ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறதுல ஒரு இன்கம். ஒரு நபர் வரும் பொழுது மேட்சிங் கிளப்புக்குள்ள வருவாரு, அவர் மீண்டும் ரீபர்ச்சேஸ்க்குள்ள போவாரு. அவருக்கு இதுவரைக்கும் ஒரு பிளான் கிடைச்சிட்டு, ஒரு இன்கம் கிடைச்சிட்டு இருந்த நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான் இந்த மாசத்துல இருந்து 2 இன்கம் கொடுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த மேட்சிங் கிளப் போனஸ் இது வந்து ஒரு புது வகையான ஒரு இன்கம். இந்த புது வகையான இன்கம்
இதுக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா இதுக்கு தனியா இது ஒரு தனி பிசினஸ். மேட்சிங் கிளப் போனஸ் அப்படிங்கிறது ஒரு தனி, ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறது தனி இன்கம். ரெண்டு இன்கம். நம்ம ஆல்ரெடி ரீபர்ச்சேஸ் இன்கம்குள்ள இருக்கோம். இப்ப புதுசா மேட்சிங் கிளப் இன்கம்குள்ள போக போறோம். அதுக்கு போகணும் அப்படின்னா நாம எல்லாரும் ஒன் டைம் ஆக்டிவேஷன் பிவி அப்படின்னு ஒண்ணு பண்ணணும். அது 5% 16%, அதாவது நான் குவாலிஃபைடு டைரக்டர். 16% ஆனா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு டைரக்டர் ஆயிருப்பாரு, இல்லைன்னா நான் குவாலிஃபைடு டைரக்டரா இருப்பாரு. நம்ம சொல்றது 5% 16% நான் குவாலிஃபைடு டைரக்டர் வரை இருக்கக்கூடிய நபர்கள் ஆக்டிவேஷனுக்குன்னு சொல்லி மறந்துடக்கூடாது. அதுக்குன்னு கம்பெனி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கோடை பயன்படுத்தி 40 PV சிங்கிள் இன்வாய்ஸ்ல இந்த மந்த் எண்டுக்குள்ள பண்ணுனா மட்டும்தான் இந்த மாதத்துக்கான மேட்சிங் கிளப் போனஸ் வரும். தயவு செய்து அத்தனை அப்ளைனும் உங்களுக்கு கீழே ஜீனியாலஜில போய் பாருங்க. பார்த்துட்டு யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. பண்ணாத அத்தனை பேரையும் உடனடியா 40 PV பண்ண வைங்க. ஏன்னா இந்த மாசம் அவர் பண்ணல அப்படின்னா இந்த மாசம் நடந்த அந்த மேட்சிங் பிவி பூரா அவருக்கு இன்கம் இல்லாம போயிடும். அடுத்த மாசம் தான் அவர் ஆக்டிவேஷன் பண்றாருன்னா அடுத்த மாசத்துக்கான பிசினஸுக்கு தான் கிடைக்கும். இந்த மாசம் நடந்ததெல்லாம் அவருக்கு வீணா போயிடும். அதனால மறந்துடக்கூடாது. எல்லா பேரும் 40 PV கம்பல்சரி ஆக்டிவேஷன் பிவி அந்த கோடை பயன்படுத்தி சிங்கிள் இன்வாய்ஸ்ல பண்ணணும். ஸ்டாக் பாயிண்ட்ல போய் சொல்லி பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, நம்ம சொன்னா தான் தெரியும். சார் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவேஷனுக்காக பண்றேன், கோடை பயன்படுத்தி நீங்க 40 PV பண்ணுங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருவாங்க சிங்கிள் இன்வாய்ஸ்ல. அடுத்து நம்ம வழக்கமான கமிஷன் இருக்குல்ல, அதுக்கு உங்களுக்கே தெரியும், அந்த 5-16 இருக்கக்கூடிய நபர்கள் டைரக்டரா இல்ல அப்படின்னா அவங்க எல்லாம் 20 PV பண்ணாவே அந்த கமிஷன் எவரி மந்த் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தனியா 20 PV பண்ணிடணும். அதே மாதிரி பிரான்ஸ் டைரக்டர்ல இருந்து டைமண்ட் டைரக்டர் வரைக்கும் ஒன் டைம் ஆக்டிவேஷன் கோடை பயன்படுத்தி ஒன் டைம் இன்வாய்ஸ் பண்ணணும் 100 PV. அது இல்லாம இந்த மாத கமிஷனுக்கு அதுக்கு 40 PV தனியா பண்ணணும். மொத்தம் ரெண்டும் பண்ணுனா தான் கமிஷன் ரெண்டுமே கிடைக்கும். ஒன்ன பண்ணிட்டே ஒன்ன பண்ணலைங்கிற பாயிண்ட் இருக்கக்கூடாது, ரெண்டுமே பண்ணணும். அடுத்து கிரவுன் டைரக்டர், அவங்க எல்லா பேரும் 100 PV சிங்கிள் இன்வாய்ஸ்ல அந்த கோடை பயன்படுத்தி ஆக்டிவேஷனுக்கு பண்ணணும். கமிஷன் வர்றதுக்கு வழக்கமா இருக்கக்கூடிய ரீபர்ச்சேஸ் அதுல வரக்கூடிய கமிஷனுக்கு 100 PV பண்ணணும். யூசிடி அண்ட் எபோவ் 100 PV ஆக்டிவேஷன், 300 PV நம்ம வழக்கமா வர்ற கமிஷனுக்கு பண்ணணும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதை கண்டிப்பா பண்ண வைங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல வருமானம் இந்த மாசம் எல்லாருக்கும் வரும். ஏன்னா ஆக்டிவேஷன் பிவி எல்லாத்தையுமே மேட்சிங் கிளப் போனஸுக்காக எடுத்துக்கிட்டாங்க. அதனால இதுலயே பெரிய பிவி எல்லா பேருக்கும் ஜென்ரேட் ஆகும். அதுபோக நியூ ரெக்ரூட்மெண்ட் இந்த மாசம் வந்ததுலயும் மேட்சிங் கிளப்புக்கு தான் போகும். அதனால மறந்துடாம இந்த வேலையை நம்ம பண்ணா தான் கிடைக்கும். அடுத்து இப்ப நம்ம கவனிக்கணும், அதாவது இந்த மாசம் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து வந்த பிவியும் ஆக்டிவேஷன்ல வந்த பிவி ரெண்டுமே மேட்சிங் கிளப் போனஸுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனா அடுத்த மாசத்துல இருந்து எது எது மட்டும் எடுப்பாங்கன்னு கேட்டா ரெக்ரூட்மெண்ட்ல வரக்கூடிய பிவியை தான் எடுப்பாங்க. ரெக்ரூட்மெண்ட் மறந்துடக்கூடாது. எப்பயுமே ரெக்ரூட்மெண்ட் பேர் மேட்சிங் மட்டும், அதாவது மேட்சிங் கமிஷனுக்கு மட்டும் எடுப்பாங்க. மீதி ரீபர்ச்சேஸ்ல வர்ற கமிஷன் அது தனியா கொடுப்பாங்க. அப்ப நம்ம இந்த மேட்சிங் கிளப் போனஸை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். முதல்ல பைனரினா என்ன, நீங்க இந்த இதுல பாருங்க, லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு லெக்க மட்டும் வச்சு பண்றதுக்கு பேரு பைனரி. மூணாவதா ஒரு லெக்க ஓபன் பண்ண முடியாத பண்ண முடியாது. ரெண்டே ரெண்டு லெக்குக்கு மேல ஒரு நபரால ஓபன் பண்ண முடியாததுக்கு பேரு பைனரின்னு பேரு. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நபர் ரெண்டே ரெண்டு லெக்க தான் ஓபன் பண்ண முடியும், மூணாவதா தனக்கு டைரக்டா ஓபன் பண்ண முடியாது. இந்த பைனரியில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, பிக்சடா பொருளை வச்சிருப்பாங்க, பிக்சடா ரேட்டு வச்சிருப்பாங்க. இப்ப 10,000 ரூபாய் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கான பொருளை வாங்கிட்டு ஒரே டைம்ல நீங்க என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி
ரெண்டு பேருக்கு மேல டைரக்டா பண்ணவும் முடியாது. ஃபிக்ஸட் ரேட்டு, ஃபிக்ஸடு ப்ராடக்ட், இதை வச்சுதான் அவங்க பண்ணுவாங்க. அதுல நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்லாம் வச்சு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களால அதுக்கான அமௌண்ட்டை கொடுக்க முடியாதுன்னு தெரியும். அதனால அப்படிலாம் பண்ண அதுல இல்லை. ஆனா நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்ட்ராங் லெக்னு ஒரு இதை கொண்டு வரோம், ரெஸ்ட் ஆப் லைன் ஒன்று கொண்டு வரோம். வெஸ்டீஜோட மேட்சிங் கிளப் போனஸ் எப்படி கொடுக்க போறாங்கன்னா, நீங்க மினிமம் 2 லெக்குல இருந்து அதிகபட்சம் எத்தனை லெக்ஸ் வேணாலும் நீங்க ஓபன் பண்ணலாம். 3வது லெக் ஓபன் பண்ணலாம், 4வது பண்ணலாம், 6 லெக் வச்சுக்கலாம், 10 லெக் வச்சுக்கலாம், எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். அப்ப நம்ம வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஸ்ட்ராங், ரெஸ்ட் ஆஃப் லைன். ஸ்ட்ராங் அப்படின்னு எப்படி வச்சுக்கிறோம்னா, எந்த ஒரு லெக், உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க எல்லாரும், மதர் லெக். எந்த ஒரு லெக்ல அதிக பிவி வருதோ அதுக்கு பேரு மதர் லெக். அதைத்தான் இங்க ஸ்ட்ராங் லெக்னு சொல்றோம். மீதி இருக்கிற எல்லா லெக்கையுமே ரெஸ்ட் ஆஃப் லைன் சொல்றோம். அப்ப வெஸ்டீஜ்ல நம்ம 2க்கும் மேற்பட்ட லைன்ஸ் நம்ம வந்து ஓபன் பண்ண முடியும், டைரக்டா ஸ்பான்சர் பண்ண முடியும். அதனால மேட்சிங் பண்றது ரொம்ப ஈஸி. இங்க பிக்சடா வந்து இவ்வளவு பிவி தான் பண்ணணுங்கிறத நம்ம வைக்கல. 300 பிவியும் பண்ணலாம், 150 பிவியும் பண்ணலாம், 50 பிவியும் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் பண்ணலாம், எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. எனி ப்ராடக்ட்ஸ் நீங்க பார்த்து எது வேணாலும் வாங்கலாம். அதே மாதிரி எவ்வளவு பிவி வேணும்னாலும் பண்ணலாம், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. யோசிச்சு பாருங்க, எந்த கண்டிஷனுமே இல்லை, எத்தனை லைன் வேணாலும் ஓபன் பண்ணலாம். இதுதான் நம்ம பிசினஸுக்கும் பைனரிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். ஏன் பைனரி கம்பெனிகள்லாம் 2 வருஷம் கூட நடத்த முடியாம போயிடுறாங்க அப்படின்னா, அவங்க ரீசன் பே அவுட் அவங்களால 2 லெக் வச்சுட்டு பண்றப்ப கொடுக்க முடியல, அதனால அவங்க கிளம்பிடுறாங்க. நம்மளது அப்படி இல்லை. நம்மளது நம்பர் ஆஃப் லெக்ஸை வச்சுட்டு நம்ம பிசினஸ் பண்ண போறோம். நம்ம ரீபர்ச்சேஸுக்கும் தனியா ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்க போறோம். நமக்கு மிகப்பெரிய பேசிவ் இன்கமே பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோம்ல அந்த மாடல் தான் நம்மளோட பேசிவ் இன்கம். இது என்னைக்குமே பேர் என்ட்ரி வர்றப்ப நமக்கு மேட்ச் ஆகும். என்ட்ரி ஸ்லோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு மேட்சிங் பண்றது சிரமமா இருக்கும். ஆனா அதுல அந்த ரீபர்ச்சேஸ் இருக்கு பாருங்க, எவர் கிரீன், எவரி மந்த் பர்ச்சேஸ் நடந்துகிட்டே இருக்கும், பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கும், நமக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும், அது நான் ஸ்டாப். அதனாலதான் கம்பெனி 2யும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. இமீடியட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இமீடியட்டா மணி வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த பேர் மேட்சிங்கிறத கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து லைஃப் டைம் எனக்கு இன்கம் வேணுங்கிறதுக்கு ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தனியா இன்னொரு இன்கமா வச்சிருக்கோம். அப்ப சூப்பரான ஒரு மாடலை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். எக்ஸலண்டான மாடல். இந்த மாடல் வேற யாருக்கிட்டையும் இல்லை. அவ்வளவு அருமையான ஒரு மாடலோட இன்னைக்கு நம்ம இந்த மாசத்துல இருந்து பயணம் பண்ண போறோம். இதுல இப்ப கவனிச்சு பாருங்க. எக்ஸாம்பிள் 1, நீங்க இருக்கீங்க, நீங்க ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லது 300 புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண நல்லா கவனிச்சுங்க, டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறவர் 100 பிவி பண்ணிட்டு ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வந்திருப்பார். ஆனா புதுசா வந்தவர் 300 பிவி பண்ணிடுறார். அவருக்கு கீழே 2 300 பிவி அளவுக்கு அவர் சிங்கிள் இன்வாய்ஸ்லயும் பண்ணலாம், மல்டிபிள் இன்வாய்ஸ்லயும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி 2 பேர் உங்களுக்கு கீழே ஸ்ட்ராங் லைன், வீக் லைன், இந்த 2 லைன்ல உங்களுக்கு 300 பிவி வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு ஒரு பேர். அப்ப 300 பிவி தான் ஒரு பேர் மேட்ச் அப்படிங்கறத நம்ம இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் 1ல பாருங்க, ஏ 300 பண்ணியிருக்காரு, பி 300 பண்ணியிருக்காரு. அப்ப நமக்கு ஒரு பேர் மேட்ச் ஆயிருச்சு. அப்ப நமக்கு 900 ரூபாய் இந்த இந்த பேர் மேட்ச் கமிஷன் கிடைக்கும். இது வீக்லி கால்குலேட் பண்ணி மந்த்லி நமக்கு வருமானமா கொடுக்க போறாங்க. இதை மனசுல வச்சுக்கணும். 2வது எக்ஸாம்பிள் வாங்க. இந்த எக்ஸாம்பிளை கவனிக்கிறது தான் உங்களுக்கு புரியும். இப்ப புதுசா வந்திருக்கிறவர் 300 பிவி பண்ணியிருக்கிறார். கீழே
2 பேரை 300 பிவிக்கு ஜாயின் பண்ண வச்சுட்டாரு. அதுக்கு கீழே ஏ வந்து ஒரு 300 பிவிய அவரும் ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்துக்குள்ளேயே பண்ண வச்சுட்டாரு. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, யோசிச்சு பாருங்க. இப்ப ஸ்ட்ராங் லெக், வீக் லெக்னு 2ஆ பிரிப்பாங்க, ரிமைனிங் லெக்னு. இப்ப ஸ்ட்ராங் லெக்ல பாத்தீங்கன்னா 300 300 600 இருக்கு, ரிமைனிங் லெக்ல 300 இருக்கு. அப்ப நமக்கு என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டைம் இந்த 2வது 300க்கு பேர் மேட்ச் ஆகலைன்னா கூட ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த ஸ்ட்ராங் லெக்ல எவ்வளவு இருக்கு, இந்த 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இந்த பக்கம் 600 இருக்கு, அந்த பக்கம் 300 இருக்கு, அதனால நமக்கு என்ன கொடுத்துட்றாங்க, 1800 ரூபாய் நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா பேர் மேட்சிங் கமிஷன் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% ஆகிறப்ப அவங்களுக்கு எம்ஆர்பியில 1050 ரூபாய் ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. டிபியில 750 ரூபாய் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயா கொடுப்பாங்க. இதுவும் கிடைக்கும். அவர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 5க்கு பதிலாக 8% ஆயிடுறாரு. இப்ப எக்ஸாம்பிள் 3க்கு வாங்க. இங்கேயும் அதே மாதிரி நடக்குது. தனக்கு கீழே 3 பேரை 300 பிவில ஜாயின் பண்ண வச்சிருக்கிறார். இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவரும் 300 பிவி பண்ணியிருந்தாருன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப 4 பேருமே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8க்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்ப என்ன நடக்கும்னா, மேல இருக்கக்கூடிய நபர் பழைய நபரா இருந்தா அவருக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 கிடைக்காது. 300 பிவில புதிய நபரா இருந்தாருன்னா அவருக்கு 3 பேரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 பண்ண வச்சதுக்கு அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 1400 சில்லற ரூபாய் எம்ஆர்பி ப்ராடக்ட், அதாவது டிபியில 1000 ரூபாய் அந்த 3 பேரை பண்ண வச்சதுனால, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 பண்ண வச்சதுனால, கீழே இருக்கிற 3 பேருமே 300 பிவி பண்ணிருக்கிறதுனால இவங்களும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% ஆயிடுறாங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, இவங்களுக்கு 1050 ரூபாய் எம்ஆர்பி ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும். டிபியில 750 ரூபாய் கிடைக்கும். அது போக மேல இருக்கிற நபர் 1800 ரூபாய் அவருக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டைம் அந்த 1800 ரூபாய் அவருக்கு மேட்சிங் கிளப் போனஸ் கிடைக்கும். ஸ்ட்ராங், வீக் அப்படின்னு 2ஆ பிரிச்சு, ஒரு பக்கம் 1ல 300, மீதி 2லயும் 300 இருக்கிறத 600ன்னு எடுத்து அவருக்கு 1800 ரூபாய் கொடுத்துருவாங்க. இது ஒன் டைம். ரைட். இனிதான் நம்ம ரொம்ப கவனமா கவனிக்கணும். அடுத்த ஸ்லைட பாருங்க. இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ வீக் 1 நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு 6 லெக் இருக்கு, 6 லெக்ஸ். இப்ப ஏ 800, பி 3000, சி 1550, இப்படி அவங்கவுங்க அந்தந்த லெக்ல பண்ணியிருக்காங்க. இப்ப ஸ்ட்ராங் லைன், ரெஸ்ட் ஆஃப் லைன் அப்படின்னு 2ஆ பிரிச்சிருவாங்க. இந்த ஸ்ட்ராங் லைன் அப்படிங்கிறது எப்பயுமே நான் முதல்லயே சொல்லியிருக்கிறோம், பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. எந்த லெக்ல அதிகமான பிவி வருதோ அதைத்தான் எப்பயுமே ஸ்ட்ராங் லெக்னு கன்சிடர் பண்ணும். ஆனா கூட்டி பார்ப்பாங்க. அப்ப இதுல ஸ்ட்ராங் லெக் பார்த்த உடனே எது அதிகமா இருக்குன்னா பில தான் 3000 இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஸ்ட்ராங் லெக் 3000 அப்படின்னு எடுத்துட்டோம். ஆனா ரிமைனிங் லெக், ரெஸ்ட் ஆஃப் லைன்ஸை கூட்டினீங்கன்னா 3950 பாயிண்ட் வருது. அப்ப எது ஸ்ட்ராங்கு? பி வந்து ஸ்ட்ராங் இல்லை. ரிமைனிங்ல வந்தது 3950, அதுதான் ஸ்ட்ராங் லைன். நம்ம பார்த்த பி இருக்குது பாருங்க 3000, அது ரெஸ்ட் ஆஃப் லைன். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உள்ளதுலேயே அதிக பிவி இருக்கிறத தனியா எடுத்துக்குவாங்க. மீதி இருக்கிற எல்லா லெக்லையும் என்ன பிவி நடந்திருக்குதுன்னு கூட்டுவாங்க. எது விச்சவர் இஸ் ஹையர்னு பார்ப்பாங்க. பி அதிகமா இருக்கா அல்லது ரெஸ்ட் ஆஃப் லைன்ல அதிகமா இருக்கான்னா, ரெஸ்ட் ஆஃப் லைன்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு. அதனால அது ஸ்ட்ராங் லைனா கொண்டு போயிடுறாங்க. டோட்டல் பிவி பாத்தீங்கன்னா 3950. அந்த பி அதை கொண்டு வந்து எங்க வச்சிருக்காங்க, ரெஸ்ட் ஆஃப் லைன் மீதி இருக்குன்னு கொண்டு வந்து அங்க வச்சிருவாங்க. புரியுதுங்களா? அடுத்து எந்த பக்கம் கம்மியா இருக்குதோ அதை போய் 300ஆல டிவைட் பண்ணுவாங்க. ஏன்னா பேர் மேட்சுக்கு 300. அப்ப 10 300 3000. அப்ப 3000 ரெண்டு பக்கமும் போட்டுட்டு 10 பேர் இந்த வாரத்துல நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்க. ஒரு பேருக்கு
3000ன்னு டைரக்டா நீங்க கணக்கு போட்டு 9000ன்னு சொல்லலாம். ஒரு ஒரு பேருக்கு 900 ரூபாய், 10 பேருக்கு வந்து 9000ன்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா இதுல 3000 இன்ட்டு 3 ரூபாய் உங்களுக்கு 9000 ரூபாய் கொடுத்துருவாங்க. இப்ப புரிஞ்சான்னு பாருங்க. ஒரு அதாவது 3950 ரிமைனிங் மீதி 5 லக்கையும் கூட்டின பாயிண்ட் பி மட்டும் 3000. அப்ப என்ன பண்ணுவாங்க, எத்தனை பேர் வந்திருக்குதுன்னு பார்த்தா 10 பேர் 3000 3000 போட்டுட்டு மீதியை லெஸ் பண்ணி கீழே போட்டுருவாங்க. இப்ப 950 பிவி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அங்க 3000 மைனஸ் 3000 இப்ப 0 ஆயிருச்சு. அங்க வந்து மீதி பிவி இல்லை. அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு அங்க ஒண்ணு இல்லை. அப்ப நமக்கு இந்த வார வருமானம் 3000 இன்ட்டு 3 ரூபாய் 9000 ரூபாய் வாங்கிட்டோம். இப்ப 2வது வாரத்துக்கு வர்றோம். இப்ப போய் பாருங்க 2வது வாரத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இப்ப 3750 ஏல 0 ஒண்ணு வரல, பில 3750 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, சி டி இல ஒண்ணு வரல, எஃப்ல வந்திருக்கு. இதுல எது அதிகம் அப்படின்னா பில தான் அதிகமா இருக்கு. அதை தனியா வச்சுக்குவாங்க. இந்த ரெஸ்ட் ஆஃப் லைன் மீதி இருக்கிறதெல்லாம் கூட்டி பார்ப்பாங்க. 800 1400 900 இதெல்லாம் கூட்டினா 2700 தான் வருது. அப்ப ஸ்ட்ராங் எது? 3750 பாயிண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. அதை கொண்டு போய் ஸ்ட்ராங்ல போட்டுருவாங்க. எது கம்மியா இருக்குதோ அதை கொண்டு போய் ரெஸ்ட் ஆஃப் லைன்ல போட்டுருவாங்க. அப்ப 2700 நீங்க போன ஸ்லைட்ல பார்த்துருப்பீங்க. அதுல என்ன நடந்துச்சு, 950 பாயிண்ட்ஸை வந்து கேரி ஃபார்வர்ட் கொடுத்துருந்தோம். எதுக்கு கொடுத்துருந்தோம்? பிக்கா கொடுத்துருந்தோம் போன தடவை இல்ல, மீதி இருக்கிற லெக்கில தான் அதிகமா இருந்துச்சு. அங்கதான் நம்ம 950 பாயிண்ட்ஸை வந்து கேரி ஃபார்வர்ட் கொடுத்தோம். எதுக்கு கொடுத்தோமோ அந்த இதுக்கு தான் போகும். அப்ப 2700 பிளஸ் 950 3650 பாயிண்ட்ஸ் வந்தாச்சு. இப்ப எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி 300ஆல டிவைட் பண்ணும். 300ஆல டிவைட் பண்ணா 12 300 3600. அப்ப 12 இன்ட்டு 900 டைரக்டா 10800 நம்ம சொல்லலாம். அல்லது 3600 இன்ட்டு 3 ரூபாய் 10800 ரூபாய் இந்த வாரம் எனக்கு வருமானம். அப்ப கேரி ஃபார்வர்ட் எக்ஸஸா இருக்கிற பிவி ஒரு பிவி கூட நம்ம பிவி வீணாகாது. அப்படியே அடுத்த வாரத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்ப பாருங்க, இந்த பில அதிகமா இருந்துச்சுல 3750, அதுல 3600 ரூபாய் 150 இருக்குல்ல, இதை அடுத்த வாரத்துக்கு கொண்டு போயிருவாங்க. இந்த இங்க இருக்கிற 50ஐயும் அடுத்த வாரத்துக்கு கொண்டு போயிருவாங்க. இப்ப வீக் 3க்கு வருவோம். இப்ப இந்த வீக் 3ல பாக்குறப்ப இப்ப பாருங்க 7050 எப்பயுமே நமக்கு ஏதாவது ஒரு மதர் லெக் இருக்கும். அதனாலதான் அதை நம்ம அப்படி வச்சிருக்கோம். 7050 இந்த ரிமைனிங் லெக் எல்லாம் போய் கூட்டி பார்ப்பாங்க. கூட்டி பார்த்தாங்கன்னா அது 7300 வந்துருச்சு. அப்ப ஸ்ட்ராங்ல எதை கொண்டு போய் போடணும்? எது அதிகமா அதை தான் கொண்டு போய் ஸ்ட்ராங்ல கொண்டு போய் போடணும். அப்ப 7300 அதிகமா வந்திருக்குது, அதை எடுத்துக்கிட்டோம் ஸ்ட்ராங்ல. போன வாரம் நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க, அங்க 50 பிவி இந்த இத்தனை லெக்கோட இதுலதான் அந்த 50 பிவி மிச்சமாச்சு. அதை கொண்டுட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அப்ப 7350 ஆயிடுச்சு. இப்ப வாங்க இந்த 7050 இந்த இதை வந்து ரெஸ்ட் ஆஃப் லைன்ல கொண்டு வந்து போட்டுக்கிறோம். போன வாரம் 150 பிவி அதுல எக்ஸஸா இருந்துச்சு, அதை கேரி ஃபார்வர்ட் கொடுத்தோம். அதையும் இப்ப நம்ம இதுல சேர்த்திக்கிறோம். அப்படி சேர்த்துறப்ப ஸ்ட்ராங் லைன்ல 7350 காமிக்குது, இந்த பக்கம் 7200 காமிக்குது. இப்ப 300ஆல டிவைட் பண்றப்ப நமக்கு 7200 7200 மேட்சிங் அப்படிங்கறத காமிச்சிருச்சு. இப்ப இந்த பக்கம் 150 பிவி அதிகமா இருக்கிறத அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா 0 இருக்கு. இங்க ஒண்ணுமே நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. அப்ப நம்ம இன்கம் இந்த வாரம் எவ்வளவு? 7200 இன்ட்டு 3 ரூபாய் நமக்கு 21600 ரூபாய் இந்த வாரத்தோட வருமானம். இது தேர்ட் வீக். இப்ப நமக்கு அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் எவ்வளவுதான்? 150. அது எங்க? இந்த பில தான் அதிகமா காமிச்சிருக்குது. அது 150 அடுத்த வாரத்துக்கு நம்ம கொண்டு போயிருக்கிறோம். இதுல கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. அதனால நம்ம அடுத்த வாரத்துக்கு எதுவும் அதுல எடுத்துக்க முடியாது.
இப்ப வாங்க, இப்ப 4th வீக் நமக்கு ஏல 30,000 இருக்கு, பில 20,000 இருக்கு, சில 15,000 இருக்கு, டில 1,200 இருக்கு, இஎஃப்ல 0. இப்ப நமக்கு ஹையஸ்ட் பிவிங்கிறது 30,000. ஆனா அதை தனியா நம்ம வச்சுக்குவோம். இப்ப இதை மூணையும் கூட்டுவோம். கூட்டணும்னா கிட்டத்தட்ட 36,200 வருது. 36,200 ஸ்ட்ராங்கா, 30,000 ஸ்ட்ராங்கா? 36,200 தான் ஸ்ட்ராங். அப்ப அந்த 36,200 நம்ம எடுத்துக்கிறோம். உங்களுக்கு போன டைமே பார்த்தோம், அங்கதான் அதிகமா இருந்துச்சு. அந்த 150 தூக்கி இங்க போட்டுக்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் லைனுக்கு வர்றோம். 30,000 பிவி ஏ காமிச்சிச்சு, அதை எடுத்து அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிக்கணும். நமக்கு மாசத்துக்கு 30,000 பிவிக்கு மட்டும்தான் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா பேர் மேட்ச் கொடுப்பாங்க. 30,000க்கு மேல வந்துச்சுன்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஏன்னா ஒரு வாரத்தோட சீலிங் லிமிட் 90,000 ரூபாய். இந்த பக்கம் 30,000, அந்த பக்கம் 30,000 பிவி வந்தா வாரம் 90,000 ரூபாய். 4 வாரம் ஒரு மாசத்துக்கு 4 × 90,000 ரூபாய். நீங்களே யோசிச்சு பாருங்க, 3,60,000 ரூபாய் உங்களால ஏர்ன் பண்ண முடியும் இந்த பேர் மேட்ச்ல மட்டும். யாரெல்லாம் சீலிங் ரீச் பண்ணிடுறாங்களோ அந்த வாரத்துல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த எக்ஸஸ் இதெல்லாம் வச்சு ஒரு 3% நம்ம ஒரு தனியா பூல் கிரியேட் பண்ணி அதுல வரக்கூடிய அமௌண்ட் எடுத்து இவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றாங்க, இந்த சீலிங் அச்சீவ் பண்ண அத்தனை பேருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்தையும் கம்பெனி கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, 3,60,000 நிக்கல, அது போக அதுல இருந்து வரக்கூடிய வருமானமும் கிடைக்கும். அப்ப மிகப்பெரிய வருமானம் இந்த மேட்சிங் போனஸ்ல இருக்கு. இதோட நன்மை என்ன, இதை கொண்டு வந்திருக்கிறதோட நோக்கம் என்ன, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இதை நல்லா ப்ரொமோட் பண்ணுவோம். இதோட நோக்கம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் வரும் பொழுது மேட்சிங் போனஸ்க்குள்ள வர்றாரு. அவர் வரும் பொழுதே மேட்சிங் போனஸ் கிடைச்சிடும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு நபர் வந்து அவர் 300 பிவியை ரீச் பண்ற வரைக்கும் மேட்சிங் போனஸ்க்குள்ள தான் இருப்பார். மேட்சிங் போனஸ் வேணும்னா 300 பிவி அவர் உடனடியா ரீச் பண்ணிட்டா அப்பயே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அல்லது எப்ப ரீச் பண்றாரோ அப்பதான் கிடைக்க ஆரம்பிக்குங்கிறது நமக்கு நிறைய லீடர்ஸ், ராஜன் சார்லாம் முதல்ல மீட்டிங்லயே சொல்லியிருக்காரு. அதை பத்தி நல்லாவே, அது உங்களுக்கு ஏற்கனவே லீடர்ஸும் உங்க அப்ளை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு 300 பிவி ஒரு நபர் முடிச்ச பின்னாடி அதுக்கு பின்னாடி பண்ணக்கூடிய எந்த பிவியாக இருந்தாலும் அது மேட்சிங் போனஸ்க்குள்ள வராது. அவர் பண்ணக்கூடிய அடுத்த மாதங்கள்ல இருந்து பண்ணக்கூடிய எல்லா பிவியுமே ரீபர்ச்சேஸ் போனஸ்க்குள்ள போகும். அதனாலதான் நம்ம சொல்றோம், ஒரு நபர் வரும்பொழுது மேட்சிங் போனஸ்க்குள்ள வருவார், மீண்டும் அவர் ரீபர்ச்சேஸ் போனஸ்க்குள்ள வருவார். ரீபர்ச்சேஸ் போனஸ்ங்கிறது அந்த நபரால லைஃப் டைம் நமக்கு மாதம் கிடைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருமானம். மேட்சிங் போனஸ் அப்படிங்கிறது ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு முறை கிடைக்கிற வருமானம். ஏன்னா அவரை எடுத்தோடனே பூஸ்ட் பண்ணணும், பெரிய கொஞ்சம் வருமானத்துக்குள்ள போக வைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் மேட்சிங் போனஸ். ஆனா நிறைய நபர்கள் மேட்சிங் போனஸ்க்குள்ள வரும் பொழுது அடுத்த மாதங்கள்ல நமக்கு ரீபர்ச்சேஸ் போனஸோட அளவு, நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய சைஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரீபர்ச்சேஸ் போனஸ்க்குள்ள வரும் பொழுது ஒவ்வொரு நபரும் இந்த 9 வகையான வருமானத்துக்குள்ள போயிடுறாங்க. 9 ways ஆஃப் இன்கம்குள்ள போயிடுறாங்க. இந்த ஸ்பான்சரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பரா பண்ணிடுவோம். வரும்பொழுது மேட்சிங் கிளப் போனஸ்க்குள்ள எல்லா பேரும் வர்றாங்க. இப்ப ஒரு உங்களுக்கு கீழே இந்த மாசம் 1000 பேர் வந்திருக்காங்க, அல்லது 2-3 மாசத்துல 1000 பேர் வந்திருக்காங்கன்னே வச்சுக்குவோம். வந்த 1000 பேரும் மேட்சிங் கிளப் போனஸ் வாங்கி அதுல ஒரு வருமானத்தை ஏர்ன் பண்ணியிருக்காங்க. திரும்ப அவங்க அத்தனை பேரும் ரீபர்ச்சேஸ்க்குள்ள வரும் பொழுது ஒவ்வொரு நபரும் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறதா வச்சுக்குவோம். உங்களுக்கு கீழே 1000 பேர் மேட்சிங் கிளப் போனஸ் வழியா வந்துட்டு திரும்ப ரீபர்ச்சேஸ் எவரி மந்த் ஒரு 1000 ரூபாய்க்கு பண்றாங்கன்னா 1000 × 1000 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கீழே பிசினஸ் நடக்க ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க. இப்ப
உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் போனஸ் கிடைக்க பெரிய அமௌண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். லட்சக்கணக்கில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே இது பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாசம் திரும்ப உங்க டீம்ல ஒரு 500 பேர் புதுசா என்ட்ரி ஆகி உள்ள வந்திருக்காங்க. போன மாசம் வரைக்கும் 1000 பேர் 1000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்த நபரால உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் ஆச்சு. உங்களுக்கு மாதம் ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்கம் கிடைச்சிச்சு. ஆனா அதே இது இந்த மாசத்துல இருந்து போன மாசம் எல்லாம் மேட்சிங் கிளப்ல வந்தவங்க எல்லாரும் இந்த மாசம் ரீபர்ச்சேஸ்குள்ள வந்துருவாங்க. அப்ப 1000 பிளஸ் 500 1500 பேர் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறப்ப இந்த மாதம் உங்களோட டேர்ன் ஓவர் போன மாசத்தை விட 5 லட்சம் ரூபாய் கூடுது, 15 லட்சம் ரூபாயா மாறுது. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் எடுத்திருக்கேன். இதே இது 150 பிவி பண்ணா என்ன நடக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. நான் வெறும் ஒரு 1000 ருபீஸ் நடந்தாவே எப்படி மாற்றம் வருதுன்னு சொல்றேன். அப்ப இந்த 1000 1500 மாறினதுக்கு காரணம் என்ன? இந்த புது ரெக்ரூட்மெண்ட் வராம உங்க டேர்ன் ஓவரை உங்களால கூட்ட முடியுமா? அதை விட 5% இருக்கிறவர் 8க்கு மாறணும், 8ல இருக்கிறவர் 12க்கு மாறணும், 12ல இருக்கிறவர் 16க்கு மாறணும்னா நியூ ரெக்ரூட்மெண்ட் வராம எப்படி அந்த சேஞ்சஸ் நடக்கும்? இதைத்தான் கம்பெனி ரொம்ப அனலைஸ் பண்ணாங்க. இப்ப நம்ம அட் பிரசன்ட் போன மாசத்து வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னா 85% ரீபர்ச்சேஸ்ல பிசினஸ் வருது, 15% ரெக்ரூட்மெண்ட்ல வருது. அப்ப அது ஆரோக்கியமானது அல்ல. ஏன்னா அட்லீஸ்ட் 60-40 ரேஷியோவிலையாவது இருக்கணும். 60% ரீபர்ச்சேஸ்ல பிசினஸ் வரணும், 40% ரெக்ரூட்மெண்ட்ல வந்தா அது சூப்பரான மாடல். அப்ப ரெக்ரூட்மெண்ட் இல்லாமல் பிசினஸ் இல்ல. ஏன்னா லெவலே சேஞ்ச் ஆகாது. 5ல இருக்கிறவர் 8 ஆக மாட்டார், 8ல இருக்கிறவர் 12 ஆக மாட்டார், 12ல இருக்கிறவர் 16 ஆக முடியாது. டைரக்டர் வரமாட்டாரு, சில்வர் டைரக்டர் ஆகணும், இதெல்லாம் ஆகணும், நடக்கணும், நம்ம கமிஷன் அதிகமாகணும் அப்படின்னா டேர்ன் ஓவர் அதிகமாகணும். டேர்ன் ஓவர் அதிகமாகணும்னா ரெக்ரூட்மெண்ட் உள்ள வரணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே இப்ப நம்ம ரெக்ரூட்மெண்ட் நிறைய நம்ம பிசினஸ்குள்ள வர வைக்கிறதுக்கு தான் நம்மளோட ஒவ்வொருத்தரோட வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காகத்தான் இப்ப இந்த மேட்சிங் கிளப் போனஸ் அப்படிங்கிறத புதுசா கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த 15% ரெக்ரூட்மெண்ட்டை 40% ஆக்குனா உங்க ஒவ்வொருத்தரோட வருமானமும் பல மடங்கு உயரும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட இதை நம்ம கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம கண்டிப்பா வரவேற்கணும். அருமையான ஒரு மாடல். ஏன்னா இன்னைக்கு மக்கள் இது மாதிரி உடனடியாக எனக்கு சூப்பரான இன்கம் கிடைக்குது அப்படிங்கிற பாயிண்ட்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வந்த பின்னாடி வாழ்நாள் முழுவதும் வாழ்நாளைக்கு பிறகும் உன் குடும்பத்துக்கு வருமானம் வர்றதுக்கு ஒரு திட்டம் இருக்குது, அதுதான் ரீபர்ச்சேஸ். அதுக்குன்னு நாங்க 9 வகையான வருமானம் வச்சிருக்கோம் அப்படிங்கறத அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கண்டிப்பா எல்லா பேரும் ரீபர்ச்சேஸை ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம 2 பிசினஸையுமே 2 மாடலையுமே சூப்பரா நம்ம கொண்டுட்டு போக முடியும். இப்ப யோசிச்சு பாருங்க, 1000 பேர் 1000 ரூபாய்க்கு வாங்குறப்ப 10 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் ஆகுது. உதாரணத்துக்கு உங்களோட இன்கம் 1 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கோங்க. அதே இது உங்களுக்கு 1500 பேர் வந்து 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது 15 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் நடக்குது. உங்களுக்கு 6 லெக்லையும் எல்ஓபி வந்தாச்சு, 6000 பிவிக்கு மேல வந்தாச்சு, நீங்க மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா எப்படி ஹாப்பியா இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அடுத்த மாசம் புதுசா வந்தவங்க எல்லாரும் வந்த மாசம் தான் அவங்க எல்லாரும் அந்த 300 பிவி கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் தான் மேட்சிங் கிளப். அதை முடிச்சோடனே எல்லாம் ரீபர்ச்சேஸ்க்கு வந்துருவாங்க. இந்த மாசம் திருப்பி ஒரு 500 பேர் புதுசா உள்ள வந்துடுறாங்கன்னு வச்சுங்க. ஏற்கனவே 1500 பேர் இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க ரீபர்ச்சேஸ். திருப்பி ஒரு 500 பேர் வந்தாங்க. இப்ப 2000 × 1000 இப்ப 20 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவருக்கு போயிட்டோம். இப்ப நான் என்னோட இன்கம் கூடுமா குறையுமா யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு எதுக்காக இந்த விஷயத்தை கம்பெனி கொண்டு வந்தாங்க, அதை எப்படி ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். உண்மையிலே நம்மளோட கம்பெனி யோசிச்சு பாருங்க, கம்பெனி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு நல்லதா இருந்தா மட்டும்தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா ஒரு நிறுவனத்துல நாம நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருந்தா தான் நிறுவனம் நல்லா இருக்கும். நம்மளோட இன்கம் அதிகமானா தான் கம்பெனியோட டேர்ன் ஓவரும் அதிகமாகும். இந்த பர்பஸ்ல தான் கம்பெனி நல்ல நோக்கத்தோட அருமையான ஒரு ஸ்கீமை நம்ம மேனேஜ்மெண்ட் நமக்காக கொடுத்துருக்காங்க. இது உடனே தெரியுமானா கன்ஃபார்மா தெரியாது. ஒரு 2 to 3 months கழிச்சு நீங்க பாருங்க, இதோட ரிசல்ட் சூப்பரா இருக்கும். இந்த மாசம் பாக்குறப்ப நமக்கு எல்லாருமே யோசிச்சு பாருங்க, ஆக்டிவேஷன் பிவியை பூரா மேட்சிங் கிளப் போனஸா எடுத்துக்கிச்சு.
நம்ம நியூ ரெக்ரூட்மெண்ட் நிறைய கொண்டு வந்திருக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட மேட்சிங் கிளப் போனஸ், அந்த போனஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகும். ஆனா இந்த மாசத்தோட நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்மளோட ஆக்டிவேஷன் பிவி எல்லாம் மேட்சிங் கிளப் போனஸுக்கு எடுத்திருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து நீங்க பாருங்க, நிறைய நம்மளும் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வேலை பார்ப்போம். நிறைய புது புது ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறப்ப எல்லாமே இப்ப நான் இந்த பக்கம் சொன்ன மாதிரி 1000 1500 மாறும், 1500 பேர் 2000 மாறுவாங்க. நமக்கு எவ்ரி மந்த் நம்மளோட இன்கம், ரீபர்ச்சேஸோட இன்கம் பல மடங்கு கூட ஆரம்பிக்கும். இதை விட ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் கத்துக்கணும். இந்த மேட்சிங் கிளப் போனஸ்ல அன்லிமிட்டெட் டெப்த், எவ்வளவு கீழே போய் அங்க ரெக்ரூட்மெண்ட் நடந்தாலும் அந்த பிவியையும் நம்ம ரீபர்ச்சேஸ்ல நம்மளோட குவாலிபிகேஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு இப்ப நம்ம என்ன லெவல் ஆச்சு, பழைய மாடல்ல ஒரு கிரவுண்ட் டைரக்டர் அப்படின்னா 5 லெவல் எல்ஓபி, மீதி லெவல் இதுகளுக்கெல்லாம் நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா பிவி, இந்த எல்ஓபி மெயின்டைன் பண்றதுக்கு, சைடை மெயின்டைன் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னா அன்லிமிட்டெட் டெப்த்ல இருக்கக்கூடிய இந்த மேட்சிங், இந்த புது ரெக்ரூட்மெண்ட்டோட பிவி இதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதனால நிறைய பேர் புது அச்சீவ்மெண்ட்டும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் எல்ஓபி, சைடு இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம நல்லா ஓங்கி அடிப்போம். கம்பெனி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, அது நல்லதா மட்டும்தான் இருக்கும். அந்த எண்ணத்தோட நம்ம களத்துல இறங்குவோம். கம்பெனி என்ன சொல்றாங்களோ அதை 100% நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம நன்மைக்காகத்தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது எக்ஸலண்டான ஒரு மாடல். நம்ம செய்வோம். கம்பெனி இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு கண்டிப்பா இதன் மூலமா உருவாக்கிட்டே இருப்பாங்க. செய்வோம், சாதிப்போம். விஷ் யூ வெல். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். நன்றி.